இயேசுவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் மனமாற வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாள் காலை வேளையில் உங்களை பார்ப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த நாளில் ஒரு புதிய லோகஸ்வாத்தை நான் உங்களுக்கு சொல்லி கலந்து போக விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 139 அதிகாரம் 1 கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லப்படும். நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அதை தொடக்கத்தில் சொல்லி கடைசி 24 வசனமும் எப்படியெல்லாம் கர்த்தர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்பதை விளக்கமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் சொல்றான். அவன் நல்லா இருக்கும்போது, தவறு செய்யும் போது, ஆடுகளை மேய்க்கும் போது பாரு, எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்பதை அவன் சொல்றான். நல்லது செய்யும் போது மாத்திரமில்லை, கெட்டது செய்யும் போது. அதனாலதான் வேதாகமத்தில் படிக்கும்போது ஒவ்வொருடைய சரித்திரத்தில் வாசிக்கும் போது அவங்க செஞ்ச நல்லது கெட்டது எல்லாம் எழுதி ஒன்றும் மறைவாக இருக்கவில்லை, எல்லாவற்றையும் எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான காலவெளியில் அருமையானோட கர்த்தர் எப்படி தாவீதை அறிந்தாரோ, தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் அறிந்திரும். எப்போ அவன் ராஜாவா மாறும், எப்போ ஆடுகளை மேய்க்கணும், எப்போ கோலியாத்தை ஜெயம் பெறது, எவ்வளவு நாள் ஓடிக்கிட்டே இருக்கணும் சவுலுக்கும் பயந்து, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான். அதான் அவன் சொல்றான் 51 சங்கீதத்துல, என் தாயின் கற்பத்தில் உருவாக்குங்க. பாருங்க, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். கீழே வசனங்கள் நிறைய காணப்படுகிறது, எல்லா வசனமும் சொல்லப்படும். அப்போ அவர் நம்மை அறிந்திருக்கிறபடினால் அவருக்கு முன்பாக மறைப்பதற்கு ஒன்று இல்லை. அநேகர் மறைச்சிடுறாங்க. நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் ஒண்ணுமே எங்களுக்கு தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அப்படித்தான் தவறு செய்துவிட்டு கர்த்தருக்கு விரோதமான தவறு செய்தார்கள். யோசுவாவின் புஸ்தகம் வாசிக்கும் போது ஆகான் என்பவன் தவறு செய்தான், ஒருவருக்கும் தெரியாது என்று நினைச்சான். கேயாசி தவறு செய்தான், அவரு பாருங்க, அவருடைய எஜமான் எலிசாவுக்கு தெரியாது என்று நினைத்தான். இப்படி நிறைய மக்கள் வேதாகமத்திலே தவறு செஞ்சிருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் அறிவில்லை. என்ன அறிவில்லை? கர்த்தர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் பக்கத்துக்கும் தூரத்துக்கும் தேவன், அவர் எல்லாம் அறிந்திருக்கிறார். இந்த கால வேளையிலே பாருங்க, நம்முடைய பிரச்சனையும் அவர் அறிந்திருக்கிறார். தாவீதுடைய பிரச்சனை அறிந்திருந்தார், அவருக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் விரும்பினார். யோசேப்பின் பிரச்சனை அறிந்திருந்தார். பழைய ஏற்பாட்டுல யோசேப்பின் பிரச்சனை அறிந்திருந்தார், அவருடைய துன்பத்தை அறிந்திருந்தார். அவன் சிறைச்சாலையிலே அனுப்பப்படும் போது அவனுடைய எல்லா இக்கட்டுகளிலும் கர்த்தர் அறிந்திருந்தார். தம்பிமார் அண்ணன்மார்களால் தூக்கி கிணத்துல போடும்போது, பாலும் கிணத்துல போடும்போது அறிந்திருந்தார். தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார். சிலவங்க சொல்லுவாங்க, கர்த்தருக்கு கண் இருக்கா, காது இருக்கா, என் ஜெபத்தை கேட்கல, அவரு காதே இல்லை. வசனம் சொல்லுது, காதை உண்டினவர் கேளாரு, கண்ணை உண்டு பண்ணினவர் காணாரோ. கண்ணு உங்களுக்கு உண்டு பண்ண அவர் கண் தெரியாம இருக்குமா? கண்ணு தெரியாதவன் ஒரு கண்ணு தெரிஞ்ச ஆளை உருவாக்க முடியுமா? கண்ணு தெரியாதவன். அப்படியானால் கண்ணை உண்டாக்கினவர், காதை உண்டாக்கினவர் எல்லாம் அறிந்திருக்கிறார். அவர் தூரத்தில் இருந்த மனுஷன் நினைக்கிறத அறிகிறார். ஆனபடினாலதே அவர் சொல்றான், கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திரு. நான் என்னென்ன காரியங்கள் செய்ய போறது பாருங்க. நம்ம வாயிலிருந்து வார்த்தை வர்றதுக்கு முன்பாக யார் அறிந்திருக்கிறார். நம்ம என்ன பேச போறோம், எப்படி பேசுறோம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிறார். ரொம்ப கஷ்டமானது பாருங்க. எல்லாத்த சிந்தனைகளை அறிவு யாருக்கு இல்லை, ஆனா சிந்தனை அறிந்திருக்கிறாரா? குட்டி சாத்தான்களுக்கெல்லாம் சிந்தனை அறிவு என்ன நினைக்கிறோம்னு சொல்ல முடியாது. ஆனா வாயில இந்த வார்த்தை வந்தாதான் கேட்ச் பண்ணுவோம். ஆனா ஆண்டவர் நாம் சிந்திப்பதை அறிகிறார், நாம் யோசிப்பதை அறிகிறார், திட்டங்களை அறிகிறார். அதான் சொல்லப்பட்டிருக்குது, என்னை நீர் ஆராய்ந்த. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பிரச்சனை மேல் பிரச்சனை. இந்த மாசம் ஜூன் மாசம் வந்தாலே அநேக குடும்பங்கள்ல பிரச்சனை, பிள்ளைகளுக்கு படிப்புக்காக உள்ள பிரச்சனை, அட்மிஷனுக்கு உள்ள பிரச்சனை. சின்ன பிள்ளை வைத்திருப்பவர்கள் பாருங்க, சில சமயங்கள் அட்மிஷனுக்கும் அதுதான் பணம் நிறைய செலவாகும். கடன் வாங்கி, அங்கே வாங்கி, வட்டிக்கு வாங்கி படிக்க வைப்பாங்க. பிரச்சனை மேல் பிரச்சனை. நமக்கு இந்த பிள்ளைகளை படிக்க வைக்க ஆள் இல்லையே, உதவி செய்ய ஆள் இல்லையே, எல்லாம் அறிந்து கொண்டு சிலவங்க ஜோம் பண்ணிட்டே இருப்பாங்க, சிலவங்க பல விதமான காரியங்களை பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர். அப்ப அறிந்திருக்காருன்னா அப்ப அவர் செய்யணும்ல. ஆனா நீங்க கேட்டதான் செய்வார். சிலவங்க கேட்க மாட்டான், எல்லாம் அவருக்கு தெரியாதா, எல்லாம் அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும்.
ஆனா அதை மாற்றுறதுக்கு, அதிலிருந்து விடுதலை வர்றதுக்கு நீ கேட்கணும். கூப்பிடுங்கள், தட்டுங்கள், தட்டிக்கொண்டே இருங்கள், திறக்கு வரையிலும் தட்டுங்கள். இந்த காலவெளியில் ஆண்டவர் உங்களை தட்ட சொல்லுகிறார், கூப்பிட சொல்ல. கூப்பிடுகிற எவனும், கேட்கிற எவனுக்கும் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறார், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும், தேடுகிற எவனும் கண்டட. சும்மா அமைதியா உட்கார்ந்துக்கிட்டு அவருக்கு தெரியாதான்னு நினைக்காது, எல்லாம் தெரியும். அவர் சொல்லுது, அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நீ கேட்கிறியா கேட்கலையா? உன் மனசு விருப்பம் இருக்கா? எத்தனையோ பேர் குருடர்கள் அன்னைக்கு இருந்தார்கள். இயேசு நடந்து போகும்போது நிறைய குருடர்களப்பா இருந்தாங்க. ஆனாலும் எல்லாரும் கர்த்தரை கூப்பிடல. யாரு கூப்பிட்டாங்களோ அவனுக்கு தான் விடுதலை கொடுத்தார். இன்றைக்கும் நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஏன்னா அவர் அறிந்திருக்கிறது உண்மைதான். ஆனா நீ கூப்பிடுறியா? நீ எதிர்பார்க்கிறியா? உன் விருப்பம் என்ன என்பதை கர்த்தர் கேட்டு, உன் விருப்பம் இல்லாம ஒண்ணுமே செய்ய மாட்டார். உங்களுடைய விருப்பத்தின்படியே உனக்காகும், விசுவாசத்தின்படியே உனக்காகப்படுவது என்று சொன்னவர். இன்றைக்கு இந்த கால வேளையில அருமையான பிள்ளைகளே, கர்த்தருடைய விருப்பம் நீங்க நல்லா இருக்கணும். பிரியமானவரின் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்கணும்னு விரும்புகிறார். ஆனா நாம என்ன செய்யறோம்? அந்த சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்குள்ள வழி தெரியாம. ஆண்டவர் நீதி உள்ள ஆண்டவர், கேட்கிறவன் தான் கொடுப்பார், கேட்காதவனு கொடுக்க மாட்டார். படிக்கிறவன் தான் பாஸ் ஆகும், படிச்சு நல்லா எழுதுறவன் பாஸ் ஆகும். படிக்காம நல்லா தூங்கிட்டு போயிட்டு எழுதான்னு வராது. கர்த்தர் என்ன, நீ படிச்சேன்னா, நீ அதை ஞாபகப்படுத்தி படிச்சு மெமரி பவர்ல ஏற்றி வச்சிருந்தேன்னா, ஒரு வேளை மறந்து போனாலும் அது ஞாபகப்படுத்துவாரா? இதை நீ படிச்சிருக்க, அதை எழுதி சொல்லுவேன். ஒண்ணுமே படிக்கலைன்னா ஆண்டவர் என்ன அப்படியே ஃபிளாப் டிஸ்கவரி உள்ளத்துக்கு போட்டு மாட்டிட்டு எழுத சொல்வாரா? அப்படியே இருக்கைக்கு அந்த மாதிரி உள்ள காரியத்தை காத்துட்டு மிஞ்சி சில காரியங்களை செய்யணும். நீ உன்னுடைய பாட்டை செய். அதே போலதான் நீ கேளு, அப்பொழுது சந்தோஷ நிறைவாய் பெற்றுக் கொள்ளுவீர்கள். இந்த நாட்கள் அருமையான உள்ளே அவர் அறிந்திருக்கிற பின்னாலே நீ எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுங்க. இந்த ஜூன் மாசத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் எல்லா தேவைகள் சந்திக்கப்பட கேளு. கர்த்தர் உங்கள் காரியத்தை நிறைவேற்றுவார். குடும்ப பிரச்சனையா, வேலையில பிரச்சனையா, பிள்ளைகள் படிப்புல பிரச்சனை, எந்த பிரச்சனையா இருந்தாலும் கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். காரணம், அவர் உங்களை ஏற்கனவே அறிந்திருக்கிறார், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஒரு கஷ்டம், நஷ்டம், பிரச்சனை, கண்ணீர், கவலை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். மாற்ற விரும்புகிறார். கேளுங்க, அப்பொழுது எல்லாம் கிடைக்கும். நீ உட்கார்ந்து இருக்கிறது, இழந்திருக்கிறது எல்லாம் படிச்சு பாருங்க. படுத்திருக்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவான ஒன்றும் இல்லை. நான் மறைஞ்சு போறேன்னா முடியாது. அவருடைய காந்திக்கு மறைவாக இடமே கிடையாது. ஏன்னால் இன்னைக்கு உங்களை அறிந்திருக்கிற அவங்க பிரச்சனை, கண்ணீர் எல்லாம் தெரியும். நீ ஒரு வார்த்தை கேட்டு பாரு, கர்த்தர் உன்னையும் குடும்பத்தையும் உனக்குள்ள பிரச்சனை எல்லாத்தையும் மாற்றி சந்தோஷமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார். கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. தொடர்ந்து கேட்பீங்களா? கர்த்தர் உங்களை குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்.